மகாபாரதத்தில் வரும் யாரும் அதிகம் பேசப்படாத ஒரு கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நாடு நகரம் வளமிக்க பூமின்னு எல்லாத்தையும் தானே வச்சுக்கிட்டு ராஜாங்க பகுதியாக காண்டவ வனங்கிற காட்டை மட்டும் பாண்டவர்களுக்கு கொடுக்கிறாரு துரியோதனன். ஆனா அந்த வனப்பகுதியை கூட கிருஷ்ணரோட உதவியால தேவலோக சிற்பி விஸ்வகர்மா மற்றும் மையனோட கைவனத்தால இந்திரபிரசத்தம்ங்கிற அழகிய நகரா மாத்துறாங்க பாண்டவர்கள். அதை தலைநகரா கொண்டு தனது ஆட்சியை தொடங்குறாரு யுதிஷ்டர். மாட மாளிகை கூட கோபுரங்களோடு நீர் எது நிலம் எது நிழல் எது நிஜம் எதுன்னு பிரித்தறிய முடியாத மாயலோகமாக அந்த நகரம் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. பளிங்கு தரைகள், கண்கவரும் சிற்பங்கள், நவரத்தினங்களால் இழைத்த தூண்கள், சுவரெல்லாம் வேலைப்பாடுகள்னு இதெல்லாம் போதாதுன்னு விருந்தினர் மாளிகை, கடை வீதிகள், யாகசாலைகள்னு ஏகப்பட்ட அற்புதங்களை படைத்து இந்திரபிரசத்தை தேவலோகமாகவே மாத்தி வச்சிருந்தாங்க பாண்டவர்கள். கிருஷ்ணரோட அருளாசியால பிரம்மாண்டமான ராஜசூய யாகத்துக்கும் ஏற்பாடு செஞ்சு அனைத்து மன்னர்களுக்குமே அழைப்பு விடுத்திருந்தாங்க பாண்டவர்கள். துரியோதனனுக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க. அதை ஏற்று இத்தனை செல்வங்களும் பாண்டவர்களுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சிந்திச்சபடியே தன்னுடைய பரிவாரங்களோட அங்க வராரு துரியோதனன். அங்க அவருக்கு பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட மாளிகையில தங்குறாரு. விடிஞ்சதுக்கு அப்புறமா மையன் அமைத்த முக்கிய ராஜ மாளிகைய சுத்தி பாக்குறதுக்காக போறாரு துரியோதனன். அந்த மாளிகையோட சிறப்பம்சங்கள் அவர் திக்குமுக்காட செஞ்சது. ஒரு இடத்துல தண்ணி இருக்குதுன்னு மெதுவா கால வைக்கிறாரு. ஆனா அது வெறும் தரையா மட்டும்தான் இருந்துச்சு. இன்னொரு இடத்துல தரைன்னு நினைச்சு அலட்சியமா கால வைக்கிறாரு. ஆனா அது தண்ணீர் தடாகமாக இருக்க அதுல விழுந்துட்டாரு. சரி, யாரும் பாக்கலன்னு எழுந்திருக்கிறதுக்குள்ள மேல மாடத்துல இருந்து ஒரு சிரிப்பொலி கேட்கிறது. உடனே மேல பாக்குறாரு. அங்க திரௌபதி பணிப்பெண்களோட நின்னுட்டு இருந்தாங்க. திரௌபதி தான் சிரிச்சான்னு நினைச்ச துரியோதனன் அதை ஒரு பெரிய அவமானமா நினைச்சாரு. துரியோதனன் அன்னைக்கே பாஞ்சாலிய பதிலுக்கு பதில் பழி வாங்கணும்னு முடிவு செஞ்சாரு. மறுநாள் யாகம் ஆரம்பமாக இருந்ததால முந்தைய நாள் விழாவிற்கு வந்த உறவினர்களுக்கு மட்டும் சிறப்பு விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பாண்டவர்களும் திரௌபதியும் எல்லாரையும் உபசரிச்சு உணவு பரிமாற தயாரானாங்க. துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், சகுனி முதலானோர் வரிசையாக அமர்ந்திருந்தனர். திரௌபதி பரிமாறிக்கொண்டே துரியோதனன் இலைக்கு அருகில் வந்தாள். அவளை அவமானப்படுத்த எண்ணிய துரியோதனன், ஐவரின் பத்தினியே, இன்று யாருடைய முறை என்று கேட்டான். திரௌபதிக்கு தூக்கி வாரி போட்டது. நாடி நரம்புகள் எல்லாம் தளர்ந்தன. அவளால் அந்த கேள்வியை ஏற்க முடியவில்லை. செய்வதறியாது பரிமாறுவதை நிறுத்திவிட்டு உள்ளே ஓடினாள். கண் கலங்கினாள். அதே நேரம் அங்கு தோன்றினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். கலங்காதி திரௌபதி, நானும் நடந்ததை கவனித்தேன். எல்லோர் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்தி அளவைக்க நினைக்கிறான் துரியோதனன். அவனுக்கு பாடம் கற்பிக்கலாம். நான் சொல்வது போல செய். நீ மீண்டும் உணவு பரிமாறப்போ. துரியோதனன் மீண்டும் உன்னிடம் அதே கேள்வியை கேட்டு ஏன் பதில் கூறவில்லை என்பான். உடனே நீ தக்சன் முறை என்று பதில் சொல்லு. அதன் பிறகு துரியோதனன் அந்த இடத்திலேயே இருக்க மாட்டான் என்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். கிருஷ்ணரின் வார்த்தையை தட்ட முடியாமல் விருந்து மண்டபத்திற்கு சென்றாள் திரௌபதி. துரியோதனன் இலைக்கு அருகில் வந்ததும் விசமத்துடன் அதே கேள்வியை மீண்டும் கேட்டான். எனக்கு பதில் கூறவில்லையே என்று. இன்று யாருடைய முறை? ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லி அனுப்பியது போலவே இன்று தக்சன் முறை என்று பளிச்சென்று பதில் தந்தாள் திரௌபதி. அதை கேட்டு விசநாகம் தீண்டியது போல அதிர்ந்தான் துரியோதனன். சற்றென்று எழுந்து அங்கிருந்து வெளியேறினான். திரௌபதிக்கு ஆச்சரியம். கண்ணனிடம் ஓடோடி வந்தாள். கண்ணா, இது என்ன மாயம்? யார் அந்த தக்சன்? அவன் பெயரை கேட்டதும் துரியோதனன் ஏன் இப்படி பேயர்ந்தார் போல் பதறி ஓடுகிறான் என்று கேட்டாள். கண்ணன் அதற்கான காரணத்தையும் கதையையும் சொன்னார். துரியோதனன் மனைவி பானுமதி மகா பதிவிரதை, கணவனையே தெய்வமாக கருதும் உத்தமி. ஆனால் துரியோதனனோ பாண்டவர்களின் ராஜ்யத்தை அடைவதில் குறியாக இருந்தான். மனைவியிடம் அன்பாக பேசக்கூட அவனுக்கு நேரம் இல்லை. திருமணமாகி மாதங்கள் பல கடந்தும் மன வாழ்க்கையின் பயனை அடையும் பாக்கியம் பானுமதிக்கு கிடைக்கவில்லை. அவனது அன்புக்காக ஏங்கினாள். தெய்வங்களை வேண்டினாள். அவளுடைய தவமும் பழிக்கும் வேலை வந்தது. ஒருமுறை முனிவர் ஒருவர் பானுமதியின் துயர் நீக்கும் வழி ஒன்றை கூறினார். மகிமை மிக்க மூலிகை வேர் ஒன்றை மந்திரித்து அவளிடம் கொடுத்தார். அதை பாலில் இட்டு கணவனுக்கு கொடுக்கும்படி கூறினார் அந்த முனிவர். பானுமதியும் அதன்படியே பால் காய்ச்சி அதில் இனிப்பும் இன்சுவையும் சேர்த்து முனிவர் தந்த வேரையும் அதில் இட்டு கணவனின் வருகைக்காக காத்திருந்தாள். அன்று பௌர்ணமி. 2ஆம் ஞாமத்தில் அந்தப்புறம் வந்தான் துரியோதனன். அப்போது அவன் மது அருந்தி இருந்தான். பால் அருந்தும் மனநிலையில அவன் இல்லை. ஆசையுடன் மனைவி நீட்டிய பால் கிண்ணத்தை புறங்கையால ஒதுக்கினான். கை தவறி கிண்ணத்தில் இருந்த பால் தரையில் சிந்தியது.
அப்போது அங்கே நின்று கொண்டிருந்த தக்சன் என்னும் நாகம் அந்த பாலை சுவைத்தது. தக்சன் சர்ப்பங்களின் ராஜன். பாலை பருகியதும் அதிலிருந்த வேரின் வசிய சக்தியால் அவனுக்கு பானுமதி மீது ஆசையும் நேசமும் பிறந்தது. உடனே அவன் மனித உருவில் அவள் முன்பு தோன்றி தன்னுடைய ஆவலை வெளியிட்டான். தன்னை வருந்தி அழைத்தது அவள்தான் என்றும் வாதாடினான். பதிவிரதையான பானுமதி பதறினாள், துடிதுடித்தாள். துரியோதனனுக்கு தன்னுடைய மனைவியின் உயர்ந்த கற்பு நெறி பற்றி நன்கு தெரியும். தான் அவளது அன்பை புரிந்து நடக்காததால் விளைந்த விபரீதத்தை எண்ணி தவித்தான். தக்சன் கால்களில் விழுந்து தன் மனைவியின் கற்பை காக்க வேண்டினான். தக்சன் பாம்பு எனினும் பண்பு மிக்கவன். பாலில் கலந்திருந்த வேரின் சக்தியால் தான் அவன் உள்ளம் பானுமதியை விரும்பியது. எனினும் அவளுக்கு களங்கம் விளைவிக்க அவன் விரும்பவில்லை. அதே சமயம் அவளின் வசியம் செய்த பாலை குடித்ததனால் பானுமதியின் அன்பை இழக்கவும் தயாராக இல்லை. எனவே ஒரு நிபந்தனையை விதித்தான். அந்த புறத்தில் அமைந்துள்ள அரச விருட்சத்தின் அடியில் உள்ள புற்றுக்கு பௌர்ணமி தோறும் பானுமதியை காண நான் வருவேன். பானுமதி புற்றில் பால் ஊற்றி என்னை உபசரித்து வணங்கி அனுப்ப வேண்டும். அப்போது அவளுடைய கற்புக்கு களங்கம் இல்லை என்பதற்கு சாட்சியாக அவளின் கணவனான நீயும் என்னை வணங்க வேண்டும் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டான் தக்சன். அன்று முதல் இன்று வரை பௌர்ணமி தோறும் பாம்புக்கு பால் ஊற்றி வருகிறாள் பானுமதி. துரியோதனனும் பயபக்தியோடு பங்கு கொள்கிறான். இந்த சம்பவம் துரியோதனனுக்கும் பானுமதிக்கும் தக்சனுக்கு மட்டுமே தெரியும். இதனை வெளியே யாரிடமும் சொல்வதில்லை என்பது அவர்களுக்குள் செய்து கொண்ட ஒப்பந்தம். இதை நீ கூறியதுதான் துரியோதனனின் அதிர்ச்சிக்கு காரணம் என்றார் கிருஷ்ணர். துரியோதனால் தனக்கு நேர்ந்த அவமானத்தை துடைத்து ஆறுதல் கூறிய கண்ணனுக்கு நன்றி கூறினாள் திரௌபதி. இந்த மகாபாரத கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம அவளின் பயணம் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல போற ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம அவளின் பயணம் சேனலை.